ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு 10 ஃப்ளாஷ் வீடியோ சேனல். நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக என்னென்ன வந்திருக்கு, புதுசாக ஈவெண்ட் வந்திருக்கு, அப்புறம் அப்கமிங் பண்டில்ஸ், அப்புறம் அப்கமிங் எல்லாமே பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகேங்களா? வாய்ஸு இன்னும் சரியில்லை, உடம்பு. ஓகேங்களா? அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம் என்னடா உன் ஐடி என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடி பேன் ஆகிடுச்சு மக்களே. பேன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் இருக்கும். அப்புறம் புதுசாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி இப்போ தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நிறையா அப்கிரேடு, நிறைய சேஞ்சஸ், கேமே ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. சுத்தமாக ஓவர் பவராக இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் நம்ம அப்கமிங் பண்டில்ஸ் அதை பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு ஹைப்பர் புக்கோடைய அந்த எமௌண்ட் விட்ருக்காங்க மக்களே. இதுதான் அந்த எமௌண்ட்டு. அப்புறம் லெஜெண்ட்ரி பண்டில் எக்ஸ்சேஞ்சர் இது ஃபஸ்ட்டு ஃபார்மு. அப்புறம் செகண்ட் ஃபார்மு. 2 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. 2-3 தெரியலையே, 2 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க மக்களே. ஓகேங்களா? அப்புறம் இது ஒரு மூட்டை வருது. 4 பேர் மூட்டை வருது. அப்புறம் முக்கியமாக M60 வருது. அதுவும் M60 வருது. M60 நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நியூ லுக்கு. அப்புறம் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் டேமேஜு, ரிலோட் ஸ்பீடு. அப்புறம் இது நெக்ஸ்ட் எலிமினேட் அந்த எஃபர்ட்டு. அப்புறம் ஃபயர், அப்புறம் சவுண்டு, அப்புறம் அந்த கன் அந்த இது. அப்புறம் நியூ லுக்கு நல்லா தான் இருக்குது. ஏதோ கிறிஸ்மஸ் அந்த இது சாண்டா கிளாஸ் அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமா லெவல் 7 பார்த்திங்கன்னா ஒரு டைட்டில், அல்டிமேட் M60ன்னு ஒரு டைட்டில். அப்புறம் இதுதான் எமௌண்ட்டு ஏதோ சொல்கிற அளவு இல்லை, நல்லா ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுதான் லெஜெண்ட்ரி பண்டிலு. இருங்க, இங்கே காமிக்கிறதோட நான் டேரெக்டாக போயிட்டு எங்கடா அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இது ஒரு கலரு. அப்புறம் இது ப்ளூ கலர் ஒன்று. எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கல. ஹேரு நல்லாயிருக்கு ப்ளூ கலரு. ஷூ நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த மாஸ்க்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ரெட்டு கலரில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்புறமா ஆனால் இது பார்த்துட்டு அப்புறம் பேட்டில் கார்டு, அப்புறம் அப்படியே நிற்பானா? சூப்பர்ரா, நல்லா இருக்கே. இது ஜம்ப் பண்ணுற இது, அப்புறம் வால் ஜம்ப்பு. அப்புறமா வேறு என்ன விட்டுருக்காங்கன்னா, பிசானுக்கு ஒரு ஸ்கின் வருது மக்களே. இது நல்லா இருக்குது. ஓகேங்களா? எங்கடா அது இருக்குது. இந்த கன்னை இங்கே வச்சு எக்யூப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒரு எஃபர்ட்டு சின்னதாக ஒரு முயல் மண்டை. அப்புறமா கன் ஸ்விட்ச் பண்ணும்போது சத்தம், அதே மாதிரி ஒரு எஃபர்ட்டு. அப்புறம் ஒரு எலிமினேட் எஃபர்ட்டு, ஸ்பெஷல் சவுண்டு, இது அனிமேஷன். ஓகே, அவ்வளோதான் மக்களே. அப்புறம் இது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ரேஞ்சு. சும்மாவே ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கும், இதில் ரேட் ஆஃப் ஃபயர் வேறு இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு வாள். இந்த வாள் தரமாக இருக்குது மக்களே. வந்தால் நான் வாங்கிடுவேன், கன்ஃபார்ம் வாங்கிடுவேன். அப்புறமா இது ஹைப்பர் புக் அந்த இது. ஓகேங்களா? இது ஒரு வாள். அப்புறம் இது ஒரு வாள் பயங்கரமாக இருக்கா.
கட்டானா, அப்புறம் ஏசி80 டபுள் டேமேஜ் ஆர்மெண்டேஷனு. அப்புறம் இது மேல் பண்டில். ஹேரு, அப்புறம் சட்டை ஓகே நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஸ்கை டிரைவ் அந்த அளவு இதுவும். அப்புறம் ஒரு டியோ அமௌண்ட்டு என்ன சொல்கிறதுனே. அப்புறம் ஏதோ ரெட் பெட்டைல்ஸ்னு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு நோட்டு வண்டி நடக்குங்க. அதாவது வண்டி சைக்கிள் வண்டி சேர்த்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் சவரில் குளிக்கிறான். என்னடா அது டேய், ஓ மை காடு. அப்புறம் இது M60 அமௌண்ட். அப்புறம் இது என்ன பண்ணுறாங்க, அப்புறம் M590 இந்த ஒரு ஸ்கின்னு. இது என்ன பவர்னா டபுள் ஆர்மெண்டேஷன், ரீலோட் ஸ்பீடு, ரேஞ்ச் மைனஸு. அப்புறம் இது ஒரு வால். இது செம்மையாக இருக்குது மக்களே, செம்மையாக இருக்குது. அப்புறம் ஒரு கிரானைட் ஸ்கின்னு, இதுவும் நல்லாயிருக்கு. அப்புறம் முக்கியமாக ஏஞ்சலிக் வந்து ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழித்து வருது ரிட்டர்ன்ஸு. இதுதான் அந்த வால். அப்புறம் வந்து பேண்ட்டா, இது வந்து ஃபீமேல் பேண்ட்டு, இது வந்து மேல் பேண்ட்டு. அப்புறம் ஒரு சட்டை ஓகேங்களா. அப்புறம் வந்து இது ஒரு வால் விடுறாங்க, பாத்ரூம் சம்மந்தமாக ஒரு வால். அப்புறம் ஹேர் ட்ரையர்னு நினச்சிங்கன்னா அது ஹேர் ட்ரையர் இல்லை கைஸ், இது வந்து ஒரு வெப்பனு, யூஜி ஸ்கின்னு விட்றாங்க. அப்புறம் இது என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா அந்த வருஷம் வந்து விடுவாங்கள்ல, இந்த 12 வாட்டி ஹீரோய்க்கு போனால் அந்த டைட்டில், அப்புறம் வெப்பன்னு, பேராசூட் தருவாங்களே, அதில் வந்து இது வந்து MP5 வருது, டபுள் ரேஞ்சு, சிங்கிள் நார்மல் பேஷன், ரேட் ஆஃப் ஃபயர் மைனஸு. இது எனக்கு பெருசாக எனக்கு ஸ்கின் இல்லாதவங்க எடுக்கலாம், அவ்வளோதான். அப்புறமா ஒரு ஃபிஸ்ட்டு வருது கைஸ். இது வந்து எந்த ஈவெண்ட்டுக்கு வருதுன்னா, இந்த மாதிரி ஓகேங்களா. சோல் நாடு எப்போ விடுவாங்கன்னு எனக்கு தெரில, ஏன்னா போன அப்கிரேடு வந்துச்சு. அப்புறம் இது ஒரு ஃபீமேல் பண்டில் ஓகேங்களா. இது நல்லா இருக்கு கைஸ், இது எனக்கு பிடிச்சிருக்கு மக்களே, இந்த பண்டில், ஃபீமேல் பண்டில். அப்புறம் இது ஒரு பண்டில், இது ஏதோ ஓகே தான், வேறு எதுவும் சொல்ல வர முடியாது. மண்டையும் பெருசாக தெரில. என்னடா அது அனிமேஷன் பயங்கரமாக இருக்கு மக்களே, நல்லா இருக்கு மக்களே, கொடூரமாக இருக்குது, அவ்வளோதான், கொடூரமாக இருக்குது. பேண்ட்டு கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. அப்புறம் இது ஒரு பண்டில். சட்டைலாம் நல்லா தாங்க, இந்த பேண்ட்டு நல்லா இருக்குது, எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. மண்டையும் நல்லா இருக்குது. ஃபேஸ் மேக்ஸு வேணும். அப்புறம் இது ஒரு பண்டில், மண்டை ஓகே. சட்டை எனக்கு பெருசாக எதுவும் தெரில. பேண்ட்டு வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு, அவ்வளோதாங்க. வேறு வந்து அப்புறம் இந்த ஒரு பண்டில்
இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்டா இந்த பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க. இது ஒரு எமௌண்ட்டு. இந்த எமௌண்ட் நல்லா இருக்கு மக்கள், எனக்கு பிடிச்சிருக்கு மக்கள். இது இல்லை இது இன்னும் வரல மேப் ரீடு. அப்புறம் இது ஒரு பண்டில் வருது, ஃப்ரீயாக விடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்க்க அப்படி தான் இருக்குது. ஆமாம், இது ஒரு பண்டில், இது தரமாக இருக்குது மக்களே. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. இந்த பிசியில் டெத் ஸ்டாண்டின் கேம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேமஸான கேமு. அதில் வந்து இந்த சிம்பிள் ஒன்று இருக்கும், கை போட்ட சிம்பிள் மாதிரி. அந்த இதில் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஒரு ஃபீமேல் பண்டில். இது வந்து ஏதோ சம்திங் ஏதோ இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் இது ஒன்று ஏஞ்சலுக்கு இது தரானுங்க. இன்னொன்று எனக்கு வந்து ஏன் இது காமிக்க மாட்டேங்குது. இந்த கோல்டன் உல்ஃப் ஒன்று இது போட்டிருந்தேன், காமிக்கல. சரி, அது அப்புறமா பார்த்துக்கலாம் மக்களே, வைங்களா. இதெல்லாம் இப்போ அப்கமிங் பண்டில்ஸ் பார்த்தாச்சு. அப்புறம் வந்து இன்கேமில் நிறைய மாற்றிருக்காங்க. அது உங்களுக்கு இன்கேமில் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டோர் போயிடலான்னு நினைக்கிறேன். ஸ்டோர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 4 காஸ்டியூம் விட்ருக்காங்க. அப்புறம் 4 ஹெட்டு, அப்புறம் இந்த மாஸ்க் ஒன்று விட்ருக்காங்க. அப்புறம் பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவு ஒன்றும் இல்லை மக்களே, அவ்வளோதான். எமௌண்ட்டில் தான் இந்த எமௌண்ட்டை போயிட்டு விட்டாங்க மக்களே, எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான். கார் ஸ்கின் எல்லாம் எதுவும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. முக்கியமாக வந்து மேஜிக் கியூபில் வந்து இந்த 2 பண்டில் விட்ருக்காங்க. அது இல்லாமல் நாளையிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு 4 பண்டில் விட்றாங்க மக்களே, ஓகேங்களா. அது என்னென்ன பண்டில்னால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, சொல்கிறேன். அது நீங்கள் பாருங்கள், ஏன்னா நாளைக்கு வரும். இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு இது பண்ணிடுவேன். அப்புறம் இந்த காஸ்டியூம்லாம் விட்ருக்காங்க. இந்த செஃப் அந்த இது விட்ருக்காங்க. வேறு எதுவும் மாற்றலை. அப்புறம் இந்த ட்ரௌசர் ஒன்று விட்ருக்காங்க, ஓகேங்களா. இதில் மேல் பண்டில் தான் வரும்னு சொன்னாங்க. ஆனால் மேலோடைய ஃபீமேல் காம்பினேட்டட் பண்டில் அது ஒன்று விட்ருக்காங்க. அது வந்து சரியான டிஸப்பாயின்மெண்ட் கைஸ் இருக்கிறதுலையே. அப்புறம் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 1,09,53,755 எல்லாமே எடுத்தாச்சு. காஸ்டியூமே எடுத்தாச்சு, பேட்டில் கார்டு எல்லாமே எடுத்தாச்சு, ஓகேங்களா. அப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னா, விஸ்லிஸ்ட்டில் வந்து இந்த ஸ்லாட் வந்து 70 தான் இருக்கும், அதை வந்து 80 மாற்றிருக்காங்க. ஒரு 10 இது வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. அப்புறம் செட்டிங்ஸில் ஏதாச்சும் மாற்றிருக்காங்களான்னு பார்ப்போம் மக்களே, ஏன்னா செட்டிங்ஸ் தான் முக்கியமான ஆள். இது என்னடா ஸ்கில் கூல் டவுனா கைஸ்? இது ஒரு நல்ல விஷயம். என்னன்னா ஸ்கில் கூல் டவுன் வந்து முன்னாடி வந்து இந்த செகண்ட்ஸ் இவ்வளோ அது காமிக்காது, இப்போ வந்து காமிக்கும் போல் எவ்வளோ செகண்ட்ஸு அப்படின்னு. இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான், ஓகேங்களா. வேறு என்ன மாற்றிருக்காங்க புதுசாக? சென்சிட்டிவிட்டி அப்படியே தான் இருக்குது. டிஸ்பிளேல ஒன்றும் சொல்லணும் இல்லை, ஓகே. பெருசாக ஒன்றும் கொண்டு வரல மக்களே, ஓகேங்களா. அது ஒன்றே தான் சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் புதுசாக ஒரு கன் வந்துருக்கு மக்களே. என்ன கன்னா நல்லா இருக்குது.
வின்செஸ்டர்னு ஒரு கன் வந்திருக்கு. சரியான பவராக இருக்குது. போட்டு கிழிக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த பார்த்திங்கன்னா இதில் இந்த பண்டில் விட்ருக்காங்க. ஆனால் டேஸுக்கு தான் விட்ருப்பாங்க. இது பர்மனெண்ட்டாக கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸுக்கு கொடுக்கறது பதிலாக. ஏன்னா அதெல்லாம் டோக்கனும் போகுது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமாக லோட் அவுட் மாற்றிட்டாங்க கைஸ். லோட் அவுட் மாற்றுறது எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை தான். ஆனால் இந்த லோட் அவுட் வந்து கொஞ்சம் கூட ரொம்ப ரொம்ப ஓவர் போகுது. பிஆர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த இது பேர் என்ன, என்சாண்ட் ஹேமர்னு ஒன்று இருக்குல்ல கைஸ். இது என்ன பண்ணுன்னா, பிஆர் ரேங்கில் வந்து உங்களுடைய கன்னோடைய அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும்ல, மசில்ஸு, அப்புறம் ஃபார்கிப்பு, அப்புறம் மேகசின், ஸ்டாக்கு, அப்புறம் மசில், அந்த இதெல்லாம் வந்து உங்களுடைய லெவல் வந்து மேக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அது ஒன்று. சிஎஸ் ரேங்கில் வந்து அதே தான். சிஎஸ் ரேங்கிலையும் அதே தான். ஆனால் சிஎஸ் ரேங்கில் வந்து உங்களால் வந்து டீம்மேட்டுக்கும் அந்த கிளாஸ் ஸ்குவாடில் பிஆரில் வந்து உங்கள் டீம்மேட்டுக்கும் வந்து அந்த கன்னோட அந்த இதை வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கல் மார்க்கெட் வந்து நான் இன்னும் பார்க்கல மக்களே. அது என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிட்லிஸ்ட் போட்டுக்கலாமா, அப்புறம் ஆர்சனலுக்கு லான்ச் பேட் இருக்குமா, அப்புறமா நியூ போல்ட் மார்க்கர்னு இருக்குது, அது என்னன்னு தெரில. அப்புறமா ஏதோ டினோக்குலர்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. போல்ட் மார்க்கர் வந்து ஓகே. போல்ட் மார்க்கர் என்னென்னா, இங்கே ஏதாச்சும் ஒரு மேப்பில் வந்து இந்த இடத்துல அந்த இது பண்ணிங்கன்னா கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் லைட்னிங் வருமா மக்களே. ஓகேங்களா? அதே மாதிரி இதில் வந்து எனிமி வந்து மாடியிலையோ இல்லை வெறும் தரையில் இருந்தால் மட்டும்தான் அந்த லைட்னிங் அடிக்கும். ஓகேங்களா? அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, லைட்னிங் அந்த இது இருக்குல்ல கைஸ், அதில் வந்து இப்போ வீட்டுக்குள்ளார இருந்தான்னா அந்த வீட்டுக்குள்ளார போய் அடிக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அது மட்டும்தான் ஒரே ஒரு டவுட்டு. ஓகேங்களா? அதில் வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்கும் தருவோம். அதே மாதிரி இது என்னன்னு தெரில மக்களே. ஏன்னா அது இன்னும் நான் யூஸ் பண்ணல. அப்புறம் வந்து டீம் பூஸ்ட் வந்து என்னென்னா, உங்களுடைய டீமுக்கு வந்து ஹெச்பி இபி ஏற்றலாம், அப்புறம் வந்து மொமெண்ட் ஸ்பீடு ஏற்றலாம், எக்ஸ்ட்ரா ஹீல் ஏற்றலாம். அப்புறம் அவுட் ஆஃப் ஜூன் பஃப் வந்து என்னென்னா, இந்த ஓடுறத வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். அப்புறம் க்ளோவால் எக்ஸ்சேஞ்ச் என்னென்னா, இந்த க்ளோவாலோடைய பவர் இல்லை, இந்த க்ளோவால் வந்து இந்த இது இருக்கும்ல மக்களே, அது என்ன மக்களே, அது லோட் ஆகிற ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஆர்மர் ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே தான். அதே மாதிரி நீங்கள் ஸ்லாட் வாங்கணுன்னாலும் நீங்கள் வந்து காயின் கொடுக்கணும். ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்கான். கிளாஸ் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா இப்போ யாராச்சும் நாக் ஆகிட்டாங்கன்னா இந்த ஹீலர் ட்ரோன் மாதிரி ஒன்று வரும். அந்த ட்ரோன் வந்து போய் வந்து உங்கள் டீம்மேட்டை வந்து காப்பாற்றும். நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேணாம். இங்கே வெறும் டீம்மேட் பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நின்னாலே போதும். அந்த ட்ரோன் மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கும் ரைட் சைடில், அதை கொடுத்தீங்கன்னா போய் வந்து டீம்மேட்டை வந்து ரிவ்யூ பண்ணிடும். ஓகேங்களா? இதுதான் அந்த இது. அப்புறம் சூப்பர் லெக் பாக்கெட் வந்து என்னென்னா, ஒரு போன்ஃபயர் தரும். அப்புறம் வந்து பேக்கோட கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து ஆர்மர் ஏதோ ஸ்ட்ராங்கர் ஆர்மர்னு ஏதோ சொல்லியிருக்கான், அது என்னன்னு தெரில. அப்புறம் வந்து கிளாஸ் ஸ்குவாடில் வந்து பார்த்திங்கன்னா போன்ஃபயர் கட்டானா, அப்புறம் வந்து ஸ்ட்ராங்கர் ஆர்மர் ஏதோ தருவான் போல் இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான் மக்களே. அப்புறம் நிரோ கேரக்டரோட பவர்
Dreams are the true mirror of the unconscious. இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போகும் கைஸ். சர்க்கிள் மாதிரி ஒரு வட்டம் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து 150 ஹெச்பி வந்து என்ன கைஸ் சொல்லிடுறோம். லாஸ்ட் 12 செகண்ட்ஸ் 100 மீட்டர் அதே மாதிரி இந்த வால் வந்து 8 மீட்டரில் இருக்கும். 12 செகண்ட் வரைக்கும் இருக்கும் மக்களே. ஓகேங்களா. அந்த வாலுக்குள்ளார வந்து நடுவில் வந்து ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா. எனிமி யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த ரவுண்டுக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 16 ஹெச்பி, கிட்டத்தட்ட 8 செகண்டு 12 செகண்ட் வரைக்கும் குறையுது. கிட்டத்தட்ட 160 கிட்டத்தட்ட 172 ஹெச்பி வரைக்கும் குறைக்க முடியுது கைஸ் 12 செகண்டுக்குள்ளார. அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அந்த உருண்டைக்குள்ளார வந்து உங்களால் வந்து வால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. அது வந்து எப்படி இது பண்ணுறதுன்னா, அந்த சர்க்கிள் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த சர்க்கிள்குள்ளார நடுவில் வந்து ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும் மக்களே. அதை உடச்சிட்டிங்கனாலே போதும், இந்த பவர் வந்து இதாகிடும். ஓகேங்களா. டிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனாலும் மறக்காமல் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து வீடியோவாக கூட போடுறேன். ஓகேங்களா. அப்புறம் நம்ம வந்து ட்ரெயின் போவோம். Free Fire India. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புதுசாக என்னென்ன M4A1க்கு ரேட் ஆஃப் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸ்காருக்கு வந்து டேமேஜ் ரேட் ஆஃப் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபெமாஸுக்கு வந்து டேமேஜு, அப்புறம் நீங்கள் மொமெண்ட்லேருந்து ஃபயர் பண்ணிங்கன்னா சுட்டிங்கன்னா, மொமெண்ட்டில் இருக்கும்போது சுட்டிங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஆகுக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேராஃபிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ், அக்யூரசி, ஆர்மர் பேசன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் M4A1ல் ரேட் ஆஃப் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. M60ல் ரேட் ஆஃப் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் உட்கார்ந்து அடிக்கும்போது உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் ஃபயர் இன்னும் அதிகமாக அடிக்கும். ஓகேங்களா. அப்புறம் MP5ல் ரேட் ஆஃப் ஃபயர் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் அட்டாச்மெண்ட் ஃபார் கிரிப் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்து புதுசாக இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேக் 10 பார்த்தீங்கன்னா டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து தாம்சன் பார்த்தீங்கன்னா டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அக்யூரேசி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்மர் பென்சேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஸ்கோப் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் 2x ஸ்கோப்பு. அப்புறம் வந்து தாம்சன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா டேமேஜ், ரேட் ஆஃப் ஃபயர், ரேஞ்சு, அக்யூரேசி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. அப்புறம் கார்98 கேக் வந்து ரேட் ஆஃப் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மினி யூசிக்கு வந்து மேகசின் மைனஸ் பண்ணியிருக்காங்க மக்கள். ஓகேங்களா. எப்படி அடிக்குதுன்னு பார்ப்போம் மக்கள். தரமாக போகுது. நல்லா தான் அடிக்குது மக்களே தாம்சன். இந்த கண்ணு தான் கொஞ்சம் ஓவர் மாதிரி இருக்குது. அவ்வளோதான் அப்கிரேடு. இன்னொரு அப்கிரேடு இருக்குது. என்னென்னா
சோஷியல் ஐஸ்லாண்டில் புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க மக்களே. அது மட்டும் காமிச்சு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகேங்களா? Free Fire India. சோஷியல் ஐஸ்லாண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக இந்த ஸ்கேட் போர்டு இருக்குல்ல மக்களே, இதெல்லாம் வந்து இப்படி போகிறான்னா 360 வீட்டுக்கு இருக்காங்க. இது நல்லாயிருக்கு. சும்மா இருக்கிறதுக்கு இந்த இதாஸ் பண்ணலாம். சரிங்களா? அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.